ஹாய் பஜார் குட்டீஸ், ரொம்ப ஹாப்பியான அப்டேட் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை யாரும் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம அப்கமிங் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து சேரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் அபிஷியல் லிங்க் இருக்கு. எல்லா மாணவிகளும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க்கும் இருக்கு. @edgnews_media. ஓகேவாப்பா. டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒண்ணுமே எழுதாத மாணவர்கள் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஆமா, பண்ணியிருக்காங்க. நேற்றோட வந்து பார்த்தீங்கன்னா 11th பேப்பர் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 10th 11th 12th பேப்பர் கரெக்ஷன்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸோட அப்டேட் வந்து மே 6ஆம் தேதி ரிசல்ட். அவங்களுக்குரிய எல்லா வேலைப்பாடுகளும் முடிஞ்சுச்சு. அதாவது மார்க் என்ட்ரி ப்ராசஸ், அந்த போர்ட்டலில் மார்க் என்ட்ரி பண்ணுறது, அந்த பார்கோடில் நீங்கள் மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு நிறையா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட், அதாவது பேப்பர் கட்ஸ் முடிச்சுட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. இந்த இடைப்பட்ட நாளில் வந்து எக்கச்சக்கமான வேலை வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா, அதனால் ஃப்ராங்காக வெளியே சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீக்கிரட்டாக வந்து நடத்துவாங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பேப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஜோனாக நடந்துட்டு இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மாணவன் கரெக்டாக மார்க் வாங்கியிருக்கானா, இன்டர் மார்க்லேருந்து எக்ஸ்டர்னல் மார்க் வரைக்கும் ஃபுல்லாக வந்து செக் பை, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வந்து மார்க் என்ட்ரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா. ஓகே, முக்கியமாக வந்து இப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன்ஸ் 10th 11th 12th கம்பேர் பண்ண காட்டிலும் ஒரு பேடான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 காட்டிலும் 2024 வந்து நல்ல பெர்சன்டேஜ் மார்க் இருக்கும். ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் 12th பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லலை, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜஸ் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நேற்று சொல்லியிருந்தோம். வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி மற்ற குரூப்ஸில் உள்ள பேப்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கு. மோஸ்ட்டாக வந்து பிசிக்ஸ் இயற்பியல் பேப்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி கன்வே பண்ணியிருந்தேன் எல்லாமே. ஆனால் 10th வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் வந்து மேக்ஸில் வந்து அப்படியே அதாவது ஒரு 2 3 ஸ்டெப் எழுதிட்டு அப்படியே விட்டுறாங்க, ஆன்சரோட கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, அதனால வந்து ஒன்றுமே எழுதாத மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபெயில் தான் பண்ண முடியும். அவங்க என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பேப்பர் வெரிஃபிகேஷன் போகும்போது ஏதாவது எழுதணும்ல, 2வது பக்கம் 3வது பக்கம் ஒன்றரை மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எந்த இடத்துல மார்க் போட முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல மார்க் போட முடியும். அதனால தான் சொல்றது, எப்போவுமே சில குட்டீஸ் 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் எப்போ இதில் வேணால் தரலாம். ஓகேவா, கிரேஸ் மார்க் நம்பி மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும்ல, கண்டிப்பாக எல்லாத்தையும் எழுதுங்க. மார்க் போடுறதுக்கு இடம் இருக்குமா இல்லையா. ஓகேவா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே, பரவாயில்லப்பா, அதெல்லாம் விட்டுதல். பாஸ் பேசி இன்னும் ஆக போகிறது இல்லை. ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 6ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி 10th வந்து 9 நினைக்கிறேன், 9 8 தெரியல, 9 நினைக்கிறேன். 12th வந்து 12, சாரி 11th 12 ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கரெக்டானு தெரியல. 12th 6, 9th ஓகேப்பா. இதான் வந்திருக்கு அப்டேட்டு. மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க.